வணக்கம். இலக்கியத்துக்காக நோபல் பரிசு வாங்கின ஒரு கவிஞர் நம்மளோட பள்ளிக்கூடத்தை பத்தின மொத்த தாரணையுமே மாத்தி அமைச்சார்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நாம இன்னைக்கு பார்க்க போறது ரவீந்திரநாத் தாகூர் பத்தி தான். ஒரு கவிஞரா மட்டும் இல்லாம கல்வியில ஒரு பெரிய புரட்சியே செஞ்சவர். இந்த ஒரு வரி இதுல தான் தாகூரோட கல்வி சம்பந்தமான மொத்த தத்துவமே அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். சுதந்திரம் அதுதாங்க அவரோட அஸ்திவாரம். அவரோட மையப்புள்ளியே அதுதான். நிறைய பேருக்கு தாகூர்னா கீதாஞ்சலிக்காக 1913ல நோபல் பரிசு வாங்கினவர் தானே தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, கவிதை எழுதுறதை விட அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? இந்த இறுக்கமான 4 சிவத்துக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூட அமைப்பையே உடைச்சு மாத்தணுங்கிறது தான். சரி, ஒரு கவிஞர் எப்படி ஒரு புரட்சிகரமான கல்வியாளரா மாறுறார்? வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவர் அப்போ இருந்த கல்வி முறையை பத்தி சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே அதிர்ச்சியானது. என்ன சொன்னார்னா, குழந்தைகளை ஒரு மியூசியத்துல இருக்கிற உயிரில்லாம பொருள் மாதிரி கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சு பாடத்தை திணிக்க கூடாதுன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, பள்ளிக்கூடத்தை ஒரு மியூசியத்தோட ஒப்பிடுறார். ஏன்னா அங்க குழந்தைகள் உயிரோட்டமா இல்ல, வெறும் காட்சி பொருளா இருக்காங்கன்னு அவர் நம்பினார். இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் வெறும் மனப்பாடம், இறுக்கமான கிளாஸ் ரூம், கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ற வழக்கமான சிஸ்டம். இன்னொரு பக்கம் தாகூரோட பார்வை. அங்க என்ன இருக்கு? உண்மையான புரிதல், இயற்கையோட சேர்ந்து கத்துக்கிறது, ஒரு குழந்தையோட முழுமையான வளர்ச்சி. இது ரெண்டும் நேர் எதிர் துருவங்கள் மாதிரி. அதனாலதான் இந்த வழக்கமான கல்விய தாகூர் ஒரு கூண்டுன்னு சொன்னார். சரி, அந்த கூண்ட உடைக்க அவர் என்னதான் செஞ்சார்? அவரோட இந்த கனவு ஒரே நாள்ல நடக்கல. பாருங்க, 1901ல வெறும் 5 ஸ்டூடெண்ட்ஸோட சாந்தி நிகேதன் ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 1913ல அவருக்கு நோபல் பரிசு கிடைக்குது. உடனே உலகத்தோட கவனமே அவர் பக்கம் திரும்புது. கடைசியா 1921ல அந்த சின்ன ஆசிரமம் விஸ்வபாரதி பல்கலைக்கழகமா உருவெடுக்குது. ஒரு சின்ன விதை பெரிய மரமா வளர்ந்த கதை மாதிரி இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு அவர் வச்ச பேரை பாருங்க, சாந்தி நிகேதன். வங்காள மொழியில இதுக்கு அமைதி தவழும் இடம்னு அர்த்தம். அந்த பேர்லயே ஒரு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அப்போ இருந்த மத்த பள்ளிக்கூடங்கள் மாதிரி கத்துறது, அடிக்கிறது, சத்தம் போடுறது இதெல்லாம் இல்லாம இது ஒரு அமைதியான இடமா இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அவர் உருவாக்கினது வெறும் ஒரு பள்ளிக்கூடத்தை மட்டும் இல்ல, அது ஒரு முழுமையான கற்றல் சூழல். அதாவது அங்க குழந்தைங்களுக்கான பள்ளி இருந்துச்சு, பெரியவங்க படிக்கிறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம கிராம வளர்ச்சிக்கான ஒரு மையமும் இருந்துச்சு. படிப்புங்கிறது சமூகத்தை விட்டு தனியா இருக்கக்கூடாதுன்னு அவர் உறுதியா நம்பினாரு. சரி, இந்த அமைதி தவழும் இடத்தோட அடிப்படையான தத்துவம் என்ன? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆசிரியர்களை பத்தி அவர் சொன்ன இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விளக்கு தான் இன்னொரு விளக்கை ஏத்த முடியும்னு சொன்னார். அதாவது டீச்சருங்கிறது ஒரு காலி பாத்திரத்துல தண்ணிய ஊத்துற மாதிரி விஷயங்களை திணிக்கிற வேலை இல்ல. அதுக்கு பதிலா ஒவ்வொரு மாணவனுக்குள்ளேயும் இருக்கிற கத்துக்கணுங்கிற ஆர்வத்தை அந்த விளக்கை ஏத்தி விடுறது தான் உண்மையான கல்வி. சோ தாகூரோட இலக்கு என்னவா இருந்துச்சுன்னா, வெறும் புத்திசாலித்தனத்தை வளர்க்கறது மட்டும் இல்ல, ஒரு குழந்தையோட உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, அவங்களோட ஒழுக்கம், ஆன்மீக வளர்ச்சி, ஏன் சமூகத்துல எப்படி நடந்துக்கணும், உலகத்தை எப்படி பார்க்கணும்னு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கிற ஒரு முழுமையான வளர்ச்சியாதான் கல்வியா அவர் பார்த்தார். அவரோட தத்துவத்துக்கு 2 முக்கியமான தூண்கள் இருந்துச்சு. ஒன்னு, இயற்கையோட ஒன்றி கத்துக்கிறது. மரத்தடியில உட்கார்ந்து படிக்கிறது மாதிரி இயற்கையே ஒரு பாடம்னு நம்பினார். 2வது, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. அதாவது நிஜ வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வு காண கத்துக் கொடுக்கணும்னு நினைச்சார். அவரை பொறுத்த வரைக்கும் இயற்கைங்கிறது கடவுளோட கையெழுத்து. அதனால உலகத்திலேயே மிகப்பெரிய புத்தகம் எதுன்னா அது இயற்கைதான்னு சொன்னார். இதனாலதான் படிப்புங்கிறது 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் இல்ல, அது திறந்த வானத்துக்கு கீழே இயற்கையோட சேர்ந்து நடக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். சரி, இந்த அற்புதமான பார்வை எப்படி மத்தவங்களையும் பாதிச்சுது? இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? அவரோட செல்வாக்கு சும்மா இல்ல. மகாத்மா காந்தியே அவரை குருதேவ்னு, அதாவது பெருமாசிரியர்னு கூப்பிட்டார். அவ்வளோ ஏன், மேற்கத்திய அறிஞர்கள் கூட அவரை கிழக்கின் ரூசோன்னு கொண்டாடினாங்க. இதுவே அவரோட தாக்கத்துக்கு பெரிய சாட்சி. இப்போ கடைசியா தாகூரோட இந்த மரபு இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? நமக்கு முன்னாடி என்ன சவாலை வைக்குது? இது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இன்னைக்கு மார்க்கு, பரீட்சை, டிஜிட்டல் கிளாஸ் ரூம்னு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நம்ம பள்ளிக்கூடங்கள் உண்மையிலேயே தாகூர் சொன்ன மாதிரி மற்ற விளக்குகளை ஏத்துதா இல்ல வெறும் பாத்திரங்களை நிரப்பிட்டு இருக்கா? நாம சுதந்திரமா சிந்திக்கிற மாணவர்களை உருவாக்குறோமா இல்ல நம்ம வகுப்பறைகளை மறுபடியும் ஒரு உயிரில்லாத மியூசியமா மாத்திட்டு இருக்கோமா? நீங்களே யோசிச்சு பாருங்க.